ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்க நம்மளோட சேனல்ல வந்து நம்ம என்ன பார்ட் வந்து நம்மளோட ஸ்கூல் ஜாக் அசெம்பிளில வந்து கன்டின்யூ பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம இந்த ஸ்பெஷல் வாஷர் அதாவது இந்த வாஷர் தான் வந்து நம்ம இன்னைக்கு வரைய போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இதுக்கு முன்னாடி வந்து இந்த 4 பார்ட் பாடி, ஸ்க்ரூ ஸ்பிண்டில், நட் அண்ட் கப்பும் வந்து நம்மளோட சேனல் வந்து தனி இதுவா வந்து பார்ட் வீடியோவா வந்து வந்திருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா வந்து, இந்த ஸ்பெஷல் வாஷர் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து, நம்ம CADல வந்து நம்ம டிசைன் பண்ண போறோம். 3Dல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு AutoCAD சாரி சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர்ல வந்துட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எம்ஜிஎஸ் வந்து இருக்கான்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் பிளேன செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச்க்கு வாங்க. ஸ்கெட்ச்ல வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா வந்து ரெக்டாங்குலர் வந்து என்ன பண்ணுங்க வந்து ரெக்டாங்குலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா, இந்த வாஷரோட இந்த வியூல இருந்து பார்க்கும்போது, இது வந்து கைண்ட் ஆஃப் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுக்கான அந்த லென்த் அண்ட் பிரெட்த் வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 35 டயா. 17.5 அண்ட் தென் இதுக்கான ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 8 mm. கோ டூ த ஸ்மார்ட் டைமென்ஷன். ஸ்மார்ட் டைமென்ஷன்ல போட்டு இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபீச்சர நம்ம ரிவால்வ் பண்ண போறோம்ன்றனால இதோட பாதி எடுத்துக்கோங்க. 17.5 அண்ட் தென் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 வந்து எடுத்துக்கோங்க. இது முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஃபீச்சர்ல போயிட்டு ரிவால்வ். ரிவால்வ்ல போயிட்டு என்ன பண்றீங்கன்னா வந்து இந்த ஆக்ஸிஸ குடுத்து தென் கிளிக் ஓகே. ஐ மீன் அந்த எட்ஜ குடுத்து என்ன பண்ணிக்கோங்க, ஓகே ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த ஒரு ஃபீச்சர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபீச்சர வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து நம்ம ஹோல் விசார்ட் அப்படின்ற ஃபீச்சர் யூஸ் பண்ணி நம்ம வரைய போறோம். ஒண்ணும் இல்ல, இங்க வந்து ஃபீச்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹோல் விசார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செகண்டா இருக்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க செகண்டா இருக்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஓ வாங்க. ஐஎஸ்ஓ வந்த உடனே வந்து உங்களுக்கு வந்து டிஎஸ்கே ஃபிளாட் ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் ஹோல் வந்து இங்க வந்து நமக்கு ஃபார்மேஷன் வரும். ஸோ இந்த ஹோல் வந்த உடனே என்ன பண்ணணும்னா வந்து கீழ வந்து ஃபர்ஸ்ட்டு இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12 அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா 24 ஸோ 12 வந்து என்னன்னா வந்து ஷார்ட்டஸ்ட். அதாவது இந்த ஷார்ட்டஸ்ட் டயா தான் ஃபர்ஸ்ட்டு 12 சாரி 12 டயா. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட். இந்த எட்ஜ் டூ எட்ஜ் வந்து என்னன்னா 24. ஸோ அது 2த்தையும் வந்து குடுத்துட்டு என்ன பண்ணீங்க, இங்க 90 டிகிரின்றது இருக்கு. தென் பொசிஷன். பொசிஷன்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, 3டி ஸ்கெட்ச் குடுத்துட்டு என்ன பண்ணுங்க, இத வந்து இந்த மாரி வந்து ஒரு இடத்துல வந்து பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணிட்டு தென் கிவ் த எஸ்கேப். எஸ்கேப் குடுத்துட்டு என்ன பண்ணுங்க, இதோட இந்த பாயிண்ட்டையும் இப்ப கண்ட்ரோல் புடிச்சு இந்த பாயிண்ட்டையும் இது 2த்தையும் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, அலாங் ஒய் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து என்னன்னா, உங்களுக்கு சென்டர்ல வந்துரும். அதாவது இப்ப முதல்ல நான் வந்து ரஃப்பா தான் பிளேஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து அத சென்டர்ல வர வைக்கிறதுக்காக இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து, இதுல அந்த 2 பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி அலாங் ஒய் குடுத்த உடனே எனக்கு அது கரெக்ட்டான இதுக்கு வந்துருச்சு. தென் ஐ அம் கிவிங் கிளிக் ஓகே. தென் இப்ப நான் ஓகே குடுத்தேன்னா வந்து எனக்கு வந்து இந்த ஃபோல்ட்ஸ் வந்து எனக்கு இந்த மாரி வந்து வரும். சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, இதான் அந்த 12 அந்த 12 டயா வந்து பாத்தீங்கன்னா வந்து இதான் 12 டயா. அண்ட் தென் வந்து இது வந்து என்னன்னா, இந்த 24 டயா வந்து இதுதான் வந்து அந்த 24 டயா. சோ இந்த வாஷருக்கான டைமென்ஷன் வந்து நம்ம இதுவரைக்கும் குடுத்து இத வரைஞ்சா போதும். சோ இதுதான் வந்து அந்த வாஷருக்கான டயா. இங்க வந்து நீங்க வந்து மேபி சம் ஃபில்லட்ஸ் வந்து இதோட ஸ்மூத் மோஷனுக்காக நீங்க வேணா சம் ஃபில்லட்ஸ் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 1 ஆர் 2 வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் மச் மோர் ரெக்வைர்ட். ஸோ இத வரைஞ்சுட்டு என்ன பண்ணிக்கோங்க, இந்த பார்ட் ஃபைல் வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, தனியா ஒரு ஃபோல்டர்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இப்ப நான் வந்து அடுத்ததா நான் என்ன பார்ட் வந்து வரையறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பார்ட் வந்து இப்ப வரைஞ்சாச்சு. அண்ட் தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நமக்கு வந்து இந்த இன்னும் ரிமைனிங் என்ன இருக்குன்னா வந்து இந்த ஸ்க்ரூ மெட்டீரியல் இருக்கு. ஸோ இப்ப இந்த பார்ட் வந்து இப்ப நம்ம எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணலான்றத பார்ப்போம். அதுக்கு சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர்ல வந்திருக்கு. இப்ப நான் பண்ண மாரி பண்ணாதீங்க. நீங்க அந்த ஃபைல வந்து தனி இதுல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கோ டூ த ஃபைல், தென் நியூ பார்ட்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, பார்ட்ட கிளிக் பண்ணிட்டு ஓகே குடுங்க. ஓகே குடுத்துட்டு இங்க வந்து எப்பயுமே வந்து எம்எம்ஜிஎஸ் இருக்கான்றத என்ஷூர் பண்ணிட்டு, ஃப்ரண்ட் பிளேன செலக்ட் பண்ணிட்டு நார்மல் டூ வியூ குடுத்துட்டு, ஸ்கெட்ச்ல வந்து இந்த இதுக்கான இந்த அவுட்டர் லைன வந்து என்ன பண்ணுங்க, அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணுங்க. இதையும் நம்ம ரிவால்வ் தான் பண்ண போறோம். ஸோ இந்த இதுக்கான அவுட்டர வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வித் லைன் கமாண்ட் நான் என்ன பண்றேன்னா வந்து, இப்ப இந்த மாரி வந்து ஒரு சோ இந்த ஷேப்ல வந்து நான் என்ன பண்றேன், இத வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா வந்து இது இந்த ஷேப்ல தான் இருக்கு. அட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, M12. M12னா ரிவால்வ் பண்ண போறோம்ன்றனால அதோட ஆஃப் த டைமென்ஷன் 6 அண்ட் தென் இதுக்கான டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 27 பிளஸ் 3 பிளஸ் 3. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 33 வரும். இதுவரைக்கும் 6 சோ அப்போ வந்து நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா வந்து ஸ்மார்ட் டைமென்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12
சாரி. ஆக்சுவலா வந்து 12 இதுன்றனால நீங்க வந்து இது எவ்வளோ தரணும்னா வந்து இத 6 தரணும். ஸோ அதுல பாதி. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான டோட்டல் ஹைட் ஃப்ரம் த டாப்ல இருந்து இந்த பேஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 33 வந்து தரணும். ஏன்னா வந்து 27 பிளஸ் இது வந்து 33 வரும். அண்ட் தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த மாரி போச்சுன்னா கண்ட்ரோல் இசட் குடுத்துருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு உண்டான ஸ்மார்ட் டைமென்ஷன் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இங்கருந்து இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நமக்கு 6 எம்.எம். ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி 6 எம்.எம் வந்து குடுத்துருங்க. அதுக்கு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து 33 வந்து குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி வந்து வரும். ஸோ ஃப்ரம் த இதிலிருந்து இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 33. ஸோ அண்ட் தென் இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 6 எம்.எம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன டைமென்ஷன் வந்து தரணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கருந்து இது வரைக்கும் 27 எம்.எம். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து தரலாம். ஸோ கோ டூ த ஸ்மார்ட் டைமென்ஷன் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டூ ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா 27 எம்.எம். ஸோ அது வந்து கரெக்ட்டா இருக்கு. அண்ட் தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல வந்து இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 24 இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ தரணும்னா வந்து 12 தரணும். ஸோ கோ டூ த ஸ்மார்ட் டைமென்ஷன். ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷன்ல போயிட்டு இந்த மேல இருக்கிற இந்த ரீஜியன செலக்ட் பண்ணி நீங்க வந்து எவ்வளோ தரணும்னா வந்து 12 தரணும். ஸோ இப்ப 12 குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இது வந்து M12ன்றனால M12ல பாதி வந்து நமக்கு M12ல பாதி வந்து நமக்கு 6 இதுல 24ல பாதி வந்து 12 அண்ட் தென் இந்த இது வந்து ஆஸ் பர் இதுல இருக்க மாரி நம்ம என்ன பண்ணிட்டோம் தந்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கும். அதே மாரி நீங்க ஸ்மார்ட் டைமென்ஷன்ல போயிட்டு இதுக்கான ஆங்கிள் வந்து நீங்க இன் கேஸ் இன்க்ளினேஷன் செக் பண்ணீங்கனாலும், உங்களுக்கு வந்து என்னன்னா 45 இருக்கும். பட் அத நம்மளால ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. நமக்கு வார்னிங் மெசேஜ் வரும். ஸோ நவ் கோ டூ த ஃபீச்சர். ஃபீச்சர்ல போயிட்டு ரிவால்வ் பேஸ். ரிவால்வ் பேஸ குடுத்துட்டு இந்த எட்ஜ் அதாவது இந்த லைன வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ வந்து நமக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா வந்து வந்துரும். ஸோ கண்ட்ரோல் 1 குடுத்தீங்கன்னா வந்து இதுதான் உங்களுக்கு இந்த ஃபேஸு, இந்த ஃப்ரண்ட் ஃபேஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம திருப்புறதுக்கு வந்து இந்த ஸ்லாட் வந்து வரையணும். ஸோ இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2.4 குடுத்துருக்காங்க. ஸோ இத எப்படி டிசைன் பண்ணணும்னா வந்து நீங்க ஃப்ரண்ட் பிளேன்க்கு வந்துட்டு நார்மல் டூ வியூ. ஸோ ஃப்ரண்ட் பிளேன்ல நார்மல் டூ வியூ வந்துட்டு என்ன பண்ணணும்னா வந்து ஸ்கெட்ச்ல வந்து லைன். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி வந்து ஒரு பாக்ஸ் வந்து நம்ம வந்து வரையணும். ஸோ இதான் வந்து மெயின். இத வரைஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாயிண்ட்டையும் அண்ட் தென் இதுல வந்து இந்த பாயிண்ட். இத கண்ட்ரோல் புடிச்சு கிளிக் பண்ணிட்டு வெர்டிகல். வெர்டிகல் குடுத்த உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா, அந்த லைன் மூவ் ஆயிருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு சென்டர் லைன் வரையறேன்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் தொடும்போது, இது அப்படியே சேம் இதுவா தொடணும். ஸோ அப்ப நான் வரைஞ்சது கரெக்ட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இதுல இருந்து பார்க்கும்போது, இதுக்கான இது அப்படின்னா, அப்போ இந்த லீனியர் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2.4 எம்.எம். அப்ப லீனியர்னா அப்ப இதுதான். அப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன்ல போயிட்டு இந்த லைன கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ குடுக்குறீங்கன்னா வந்து 2.4 எம்.எம். ஸோ இது வந்து 2.4. இப்போ இதுக்கான ஹைட் அதாவது இந்த ஹைட்டும் தரணும்ல. ஸோ இப்போ இது வந்து நம்ம எவ்வளோ தரலாம்னா வந்து இது நம்ம 2 ஆர் 3 ஏன்னா அது டிசைன்ல குடுக்காதனால, நான் ஜஸ்ட் ஒரு 2 எம்.எம் அப்படின்னு வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்பதான் எனக்கு இது ஸ்கெட்ச் வந்து நமக்கு ஃபுல்லி டிஃபைன்ட் வரும். ஸோ இது வந்து இது குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபை பண்ணாதனால நான் இது இப்படி வரைஞ்சுக்கிட்டு, தென் ஃபீச்சர்ல போயிட்டு இப்போ நான் கட் பண்ண போறேன் இது. ஸோ எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ எக்ஸ்ட்ரூட் கட் குடுத்துட்டு, நீங்க கர்சர அப்படியே வந்து மூவ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இப்படி வரும். இந்த பிளைண்ட்ல இருந்து போயிட்டு நமக்கு த்ரூ ஆல்னா ஒன் சைடு. அந்த த்ரூ ஆல் போத் சைடுனா, போத் சைடுமே வந்து நமக்கு வந்து இந்த மாரி மூவ் ஆகும். தென் யூ கிளிக் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அந்த ஸ்க்ரூ இந்த இடத்துல தான் நம்ம ஸ்க்ரூ டிரைவர வச்சு இந்த இது வந்து நம்ம டைட் பண்றது, அந்த இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அண்ட் தென் இதுல இன்னொரு ஒரு இது என்ன இருக்குன்னா வந்து இந்த M12 அத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அத இந்த த்ரெட்டர்ல நம்ம காட்டணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, கோ டூ த இன்செர்ட், அன்னோடேஷன்ல காஸ்மெடிக் த்ரெட் போங்க. காஸ்மெடிக் த்ரெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ISO இந்த இதெல்லாம் வந்து இருக்கான்றத ஒரு தடவ செக் பண்ணிட்டு, கீழ இந்த இத தொட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு அங்க ஆட்டோமேட்டிக்கா M12ன்றது உங்களுக்கு ஜெனரேட் ஆயிடும். ஏன்னா வந்து அது நம்ம 6 கரெக்ட்டா வந்ததுனால. இப்போ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இது அப் டூ த நெக்ஸ்ட் இருக்கு. இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து பிளைண்ட் அத செலக்ட் பண்ணிட்டு, இந்த இத வந்து நம்ம எவ்வளோ தரலாம்னா வந்து 27 எம்.எம் வந்து தரலாம். ஏன் 27 தரலாம்னு வந்து கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் ஃபுல்லாவே வந்து மேக்ஸிமம் ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அதனால வந்து 27னா இது ஃபுல்லா எட்ஜ் வரைக்கும் தட்டும். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம 27ம் தரலாம். இல்லன்னா அப்ராக்ஸா வந்து ஒரு 25 எம்.எம் வந்து தரலாம். ஒரு 2 எம்.எம் கேப் விட்டுட்டு, தென் டிக் ஓகே. இப்போ இது ஜெனரேட் ஆயிருக்கா இல்லையான்றத நம்ம 2 விதத்துல பார்க்க முடியும். இப்ப நீங்க இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து இந்த டாட்டட் லைன் மார்க் இருக்கும். இல்லன்னா இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு, ஆ டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டீஸ்ல டீட்டெயிலிங் அதுல போயிட்டு த்ரெட்டட் அதாவது ஷேடட் காஸ்மெடிக் த்ரெட்
ஷேடட் காஸ்மெட்டிக் த்ரெட்ல குடுத்து ஓகே குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த த்ரெட் வந்து நமக்கு என்ன ஆகும்னா வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகும். இந்த 2 வந்து எதுக்குன்னா வந்து இது அதாவது ஃப்ரம் த பாட்டம்ல இருந்து இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கான இது வந்து எவ்வளோ இருக்குன்னா வந்து 27. ஸோ அந்த 2 விட்டுட்டு தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்க வந்து நம்ம இந்த த்ரெட்ட வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ கண்ட்ரோல் 1 ஃப்ரண்ட் வியூ, தென் கண்ட்ரோல் 7 இஸ் த ஐசோமெட்ரிக் வியூ ஆஃப் த ஸ்க்ரூ. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கமாண்ட்ஸ் இதே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இப்ப இந்த வீடியோல இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பாடி, தென் இந்த ஸ்க்ரூ ஸ்பிண்டில், தென் வந்து இந்த நட்டு இது எல்லாமே வந்திருக்கும். இந்த வீடியோல வந்து இந்த ஸ்பெஷல் அதான் இந்த வாஷரும், இந்த ஸ்க்ரூ வந்து நமக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து நமக்கு வந்திருக்கும். அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து என்னன்னா வந்து இந்த டாமி பார் இந்த டாமி பார வரைஞ்சுட்டு, தென் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம இது மொத்தமா வந்து நம்ம அசெம்பிளியா வந்து பண்ணலாம். இது எல்லாமே என்னோட சேனல் ஏர் கேட் சொல்யூஷன்ஸ்ல வந்து ஸ்க்ரூ ஜாக் அசெம்பிளின்னு வந்து ஒரு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல இது எல்லாமே தனித்தனி வீடியோவா வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். ஸோ இது போல நெறைய வீடியோஸ் அண்ட் மெக்கானிசம் ரிலேட்டடா பார்க்கறதுக்கு என்னோட சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.